சுவையான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு சத்து தரக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நாட்டு பொன்னாங்கண்ணி. இதை கை பார்த்து சுத்தப்படுத்தி அலசி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கோம். இந்த கீரை செய்யும் போது சுத்தமா நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. கீரை வகைகள்லேயே பொன்னாங்கண்ணி கீரை மிகச்சிறந்த கீரை. 150 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுறோம். சீரகம் கொஞ்சம் போடணும். சீரகம் போட்டு சீரகத்தை வறுத்து இந்த கீரையை வதக்குனா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். சீரகம் ரொம்ப நல்லது. சீரகத்தோட வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்குறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயத்துலேயும் உப்பு சேரும்ல. கீரையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். கீரைக்கு முக்கியம் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. கீரையை மூடி வைக்க வேணாம், திறந்தே வச்சு நம்ம வதக்குவோம். கீரை இப்போ வெந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ திருவல் போட்டு கீரையை நல்லா கிளறி விட்டு இறக்கிடுறோம். இன்னைக்கு அதிகம் பேர் செல்லு லேப்டாப்பில் தான் அதிகமாக கண்ணை செலவழிக்கிறாங்க. அதனால கண் வலி, கண் எரிச்சல், கண் மங்கல், கண் பார்வை மங்கல், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது. அதனால நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு குளிர்ச்சி. கண்டிப்பாக இந்த பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சதுன்னா வாங்கி வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.